ஹாய் சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ரைஸ் த லார்ட். நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி. சரிதா கேடிசிஸ் சேனலுக்கு உங்களை எல்லோரும் அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே தம்பி தங்கச்சிங்களா, ஒரு அருமையான ஸ்டோரி ஒன்று கேட்கலாமா? ஓகே, நேராக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஒரு அழகான காடு, நல்லா பசுமையாக நல்லா சூப்பராக இருக்குது அந்த காடு. காட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? காட்டுக்குள்ளே சொல்லுங்கள். லயன் இருக்கும். லயன் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் காட்டில்? டைகர், புலி இருக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்கும்? நிறையா இருக்கும்ல, நிறையா அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது காட்டுக்குள்ளே. அப்படி நல்ல ஒரு பசுமையான காடு, சூப்பராக இருக்குது. எல்லா அனிமல்ஸும் அதை வேலையை பண்ணிகிட்டு இருக்குங்க. அதில் ஒரு ஒரு யாரை பார்க்க போனால் எறும்பு. இந்த ஆண்ட் என்ன பண்ணுச்சு, அந்த காட்டுக்குள்ளே வேகமாக குட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. வேகமாக போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஸ்டாப் பண்ணுச்சு. ஸ்டாப் பண்ணி அப்படி லைட்டாக அப்படி திரும்பி பார்த்துச்சு. என்னன்னு பார்த்தா ஒரு வேர்ம் ஒன்று, புழு மெதுவாக அப்படியே ஊந்து வருது. உடனே இந்த எறும்புக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. ஏய், நீ இப்போ எப்போ போய் உன் இடத்த போய் ரீச் பண்ண போகிற? இவ்வளோ மெதுவாக போறியே, என்ன பார்த்தியா, எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி நின்று கிண்டல் பண்ணிகிட்ருக்கு. அது எறும்பு என்ன வேணால் சொல்லட்டும், அப்படியே மெல்ல மெல்ல எறும்பை விட்டு அப்படியே கொஞ்சம் மெல்ல மெல்ல அப்படியே மூவ் ஆகி போகுது. இந்த எறும்பு பார்த்துச்சு, சரி இது சும்மா ஒன்றுத்துக்கு லைக் இல்லை, மெதுவாக இது போயிட்டுருக்கு, நம்ம வேலையை பார்ப்போம்ட்டு சர்ன்னு வேகமாக போயிட்டு ஒரு பெரிய இடத்துல போயிட்டு அது இருந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் கழித்து வருது. 2 வாரம் கழித்து அதே மலைக்கு இந்த எறும்பு வருது. வந்து பார்த்துட்டு, எங்கடா இந்த வேர்ம்ஸை காணோம், இந்த புழு இங்கே தானே சுற்றிட்டு இருந்துச்சு, இல்லை இருக்குதா, இல்லை போய் சேர்ந்துருச்சு அந்த இடத்துக்கு, எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எறும்பு தேடிக்கிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தா புழுவை கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் பார்த்தா ஒரு அழகான ஒரு பட்டர்ஃப்ளை, கலர்ஃபுல்லாக சூப்பராக அப்படியே அது முன்னாடி அப்படியே பறந்துட்டுருக்கு. உடனே இது எறும்பு பார்க்குது, என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்ததும் இந்த பட்டர்ஃப்ளை, ஏய் என்னை பார்த்தியா, நான் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்கேன், என்ன மாதிரி ஒன்றால் பறக்க முடியுமா, என்ன மாதிரி ஒன்றால் அழகாக இருக்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த எறும்புக்கு பயங்கரமாக இந்த பட்டர்ஃப்ளை மேலே கோவம் வருது. அது ஏற்கனவே சிவப்பாக இருக்கா, அப்படியே உடம்புலாம் அப்படியே கோவத்தில் சவந்து போச்சு. உடனே என்ன நம்மளை எப்படி கிண்டல் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எறும்பு பார்க்குது. அந்த பட்டர்ஃப்ளை சொன்னிச்சு, ஏய் நான் வேறு யாரும் இல்லை, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நீ வந்தியில்ல இந்த காட்டுக்கு, அப்போ நான் ஒரு புழுவை பார்த்தில்ல, மெதுவாக ஊந்து போணுச்சுல, புழுவை நீ கிண்டல் பண்ணில, எவ்வளோ கேவலப்படுத்துகிறேன் கிண்டல் பண்ண, அது வேறு யாரும் இல்லை, நான் தான். நான் 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தேன், இப்போ ஆண்ட கிருபையில் இப்போ நான் இப்படி இருக்கேன். நீ யாரையும் கேவலப்படுத்தாத, யாரையும் இலக்காரமாக நினைக்காத. நான் ஏன் உன்னை கிண்டல் பண்ணேன்னா, உனக்கு அப்போ தான் அந்த பெயின் தெரியும். யாரையும் கேவலப்படுத்தாத, யாரையும் அற்பமாக நினைக்காத. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படைப்புகளை கொடுத்து, ஆண்டவர் ஒவ்வொரு உயிரினங்களையும் அவர் படைத்து உருவாக்கி வச்சுருக்காரு. நீ யாரையுமே கேவலமாக நினச்சி அற்பமாக பார்க்காத, சரியா? அதனால தான் உனக்கு பாடம் புகட்டுன்னு சொல்லி உன்னை நான் கிண்டல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் தம்பி தங்கச்சி, நம்ம பைபிளில் ஒன்று பார்க்குறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்போ அந்த பட்டர்ஃப்ளை இந்த வசனத்தை சொல்லுது. நீ ஏசப்பா வேதத்தில் ஒன்று சொல்லியிருக்கிற தெரியுமா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு. அப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். அது மனுஷனாக இருந்தாலும் சரி, உயிரினங்கள் என்ன இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடி தான் நம்ம வாழ்க்கை அமையும். நீ யாரையும் கேவலமாக நினைக்காத, அற்பமாக நினைக்காதன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த எறும்புக்கு ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டுச்சான். என்ன தம்பி தங்கச்சி, இந்த ஸ்டோரி மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.
அப்போ நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம், இருதயத்தில் என்ன சிந்திச்சிட்ருக்கோம், நம்ம மற்றவங்கள எப்படி பார்க்குறோம், அந்த அளவின்படி தான் நமக்கும் நடக்கும். நம்ம மற்றவங்கள யாருமே கேவலமாக நினைக்கக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது. நம்ம எல்லாரையுமே நம்ம நேசிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த டேலண்ட்டு, அப்போ அவங்கள மாதிரி நான் இல்லையே, ஐயோ இவன் இப்படி பண்ணுறான், இவன் இப்படி செய்கிறா, இவங்களாம் இதெல்லாம் செய்கிறாங்க, நம்ம செய்ய முடியலையே நம்ம தாழ்ந்து போகக்கூடாது. அதே மாதிரி நான் இவ்வளோ எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இதெல்லாம் பண்ணுவேன், அவங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு நினச்சி கேவலமும் நினைக்கக்கூடாது. சரியா தம்பிங்களா தங்கச்சிங்களா? நம்ம எதா இருந்தாலும் ஆண்டோட கிருபை நமக்கு கிடச்சது. நமக்கு ஒரு நல்லா பாட்டு போடுவாங்க, நல்லா ஹேண்ட் ரைட்டிங் எழுதுவாங்க, நல்லா படிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போ எல்லாத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். என்ன சில்ட்ரன், இதுலேருந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிங்களா? அப்போ எந்த பிள்ளைங்கள யாரை பார்த்தாலும் நீங்கள் கேவலமாக நினைக்கக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது. அதே சமயம் ஐயோ நமக்கு ஒன்றுமே இல்லையே, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த இவ்வளோ டேலண்ட் இருக்கு, என்னை ஆண்டவர் இப்படி படைக்கவே இல்லை, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட்டு சொல்லக்கூடாது. கர்த்தர் தெரியும் எல்லாமே நமக்கு கரெக்டான டைமுக்கு எல்லாம் நமக்குரிய தாளந்துகள், நமக்குரிய டேலண்ட்டை ஆண்டவர் கொடுப்பாரு. கர்த்தருக்கு எப்போவுமே நன்றி சொல்லி நம்ம ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ நம்ம இந்த வசனத்தின்படி மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் அப்படின்னு சொன்னப்பட்டபடி நம்ம நல்லதே விதைக்கும்போது நல்லதே அறுப்போம். என்ன சில்ட்ரன்? ஓகே, நான் ஆன்ட்டி கிளம்புறேன். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.